ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வீடியோட கட்டிங்கு அண்ட் ஸ்டிச்சிங் இந்த வீடியோவை நான் ஷார்ட்ஸாகவே நான் போட்டிருக்கேன். அதில் போய் கூட செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் நடுவில் ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பேன். அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும், உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிப்ஸு, லைனிங் மெட்டீரியல் கஸ்டமர் வாங்கும் போது கொஞ்சம் காஸ்ட்லியானதாக வாங்க சொல்லுங்கள். இப்போ ரொம்ப கம்மியான ரேட்டில் வாங்கினாங்கன்னா நம்ம தண்ணியில் போட்டு காய போட்டு எடுத்து அயன் பண்ணி தைக்கும் போது துணியோடைய மெஷர்மெண்ட் கம்மியாகிடுது. அவங்க 1 மீட்டரே வாங்கிட்டு வந்து கொடுத்தாலுமே அது நம்மளுக்கு கம்மியாகிடும். அது ஒன்று கவனமாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா லைனிங் மெட்டீரியலில் ஒரு இப்போ வந்து 25 to 30 கூட கிடைக்கிது, 50 ருபீஸ் கூட கிடைக்கிது. அந்த 50 ருபீஸ்க்குள்ள லைனிங்கில் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அதிகமாக சிங்க் ஆகிறது கிடையாது. நம்ம தண்ணியில் போட்டு அயன் பண்ணி தைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. சப்போஸ் நீங்கள் அப்படி தண்ணியில் போட்டு அயன் பண்ணி தான் தைக்கணும் அப்படின்னா கூட அது சிங்க் அதிகமாக ஆகாது. அது நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். நான் மேக்ஸிமம் என்னுடைய கஸ்டமர்கிட்ட எல்லார்ட்டையுமே அப்படி சொல்லிவிடுவேன். அவங்க யாரும் வாங்கலைன்னா நானே வாங்கிட்டு வந்து தைச்சிருவேன். எல்லாமே 45 to 50 ருபீஸ் அந்த மாதிரி லைனிங் தான் வாங்கி தைப்பேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, லைனிங் நம்ம அலசி காய போட்டு தைக்கும் போது அலசிட்டு நம்ம காய போடும் போதே எப்படி நம்ம அதாவது அலசும் போது நம்மளுக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். அதாவது ஒரு சைடில் என்ன அளவு இருக்கோ சதுரமாக இருந்துச்சுன்னா அது சதுரமாகவே இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, லைனிங் மெட்டீரியல் ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் லைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த லைனிங் வந்து கொஞ்சம் ஓரளவு கரெக்டாக ஆகிடும். 2 பக்கமும் ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் இழுக்கும் போது நம்மளுக்கு க்ராஸாக நம்ம லைட்டாக இழுக்கும் போது அந்த பீஸ் சேமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி காய போடுங்க. அதுக்கப்புறம் அதை சேம் எடுத்து வச்சு நீங்கள் அயன் பண்ணும்போது லைட்டாக இழுத்து அயன் பண்ணிங்கன்னா சேம் மெஷர்மெண்ட் வந்துடும். இதில் எதுவும் உங்களுக்கு புரியல, டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். 25 ரூபா 30 ரூபா மெட்டீரியலாக இருந்தால், லைனிங் மெட்டீரியலாக இருந்தால் அதை கண்டிப்பாக அலசி காய போட்டு அயன் பண்ணி தான் தைக்கணும். அப்படி இல்லைனா அது டேரெக்டாக நீங்கள் தைக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம தண்ணியில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சு தண்ணியில் போடும் போது அது உள்ளே இருக்க லைனிங் வந்து சுருங்கிடும். நம்மளுக்கு வெளியே இருக்க கிளாத் எல்லாம் பபிள்ஸ் மாதிரி மேலே தூக்கிட்டு இருக்கும். அதனால் கம்பல்சரி அதெல்லாம் நம்ம அயன் பண்ணி தான் தைக்கணும். அதே மாதிரி லைனிங் மெட்டீரியல் நார்மலாக 80 தேவைப்படுது ஒரு ஆளுக்கு அப்படின்னா நீங்கள் 1 மீட்டராக கேளுங்க. 1 மீட்டர் தேவைப்படுதுன்னா 120 1.20 அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கினீங்கன்னா நாங்கள் கழுத்து பட்டியில் நம்ம கழுத்து ஜாயின் பண்ணுற இடத்துல எக்ஸ்ட்ரா துணி வச்சு ஜாயின் பண்ணி திருப்பினோம்னா அந்த கழுத்து வந்து ஸ்ட்ரிப்பாக இருக்கும், லூஸ் விழாமல் இருக்கும். அதே மாதிரி பட்டியிலையுமே 2 பீஸ் வைக்காமல் 3 பீஸாக வச்சு தைச்சு பாருங்கள். அதுவும் ஃபிட்னஸாக கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டிப்ஸை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்மக்கிட்ட ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது தேவைன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆஃப்லைனில் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஆஃப்லைனில் எப்படி கற்றுக்குறாங்க, என்ன மாதிரியான சின்ன டவுட்டை நான் கிளியர் பண்ணுறனோ அதே மாதிரி தான் ஆன்லைனில் கிளியர் பண்ணுவேன். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அடுத்த வீடியோவில் என்னென்ன சைஸுக்கு அகலம் இவ்வளோ வச்சா போதும், கழுத்தோட அகலம் இவ்வளோ வச்சா போதுங்கிறத நான் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி ஷோல்டரோட அளவு எவ்வளோ வச்சா போதுன்றதை நான் அப்லோட் பண்ணுறேன். நான் இப்போ தைக்கிற ப்ளவுஸோட கஸ்டமர் வந்து அர்ஜெண்ட்டாக எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 5:30 சம்திங் அந்த டைமில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஈவினிங்கு. நான் வந்து அதை ஆரம்பித்து ஃபினிஷ் பண்ணி 7:30 8 o'clockலாம் ஃபினிஷ் பண்ணி கையில் கொடுத்துட்டேன். எதனால் இதை சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு எமர்ஜென்சியாக ஒரு ப்ளவுஸ் வச்சு கொடுக்குறோன்னா அதோட காஸ்ட் வந்து வேரியேஷன் ஆகும். அதாவது இப்போ நம்ம நார்மலாக வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு நான் 130 வாங்குகிறேன். அதே வந்து நம்ம இப்போ அர்ஜெண்ட்டாக தைச்சி கொடுக்குறோம் அப்படின்னா 40 to 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம லைனிங் ப்ளவுஸும் நான் 320 வாங்குகிறேன். இப்போ அதோட அதிகமாக வாங்கினா ஒரு 50 ருபீஸ் 60 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். இந்த ரேட் எல்லாம் அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்தாப்பில் வேரியேஷன் ஆகும். அதாவது அவங்கவுங்க ஏரியாவில் எப்படி இருக்குன்றது அவங்கவுங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக கஸ்டமரும் கொடுப்பாங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அர்ஜென்ட்டு. நம்ம எல்லா ஒர்க்கையும் விட்டுட்டு தான் நம்ம அந்த வேலையே செய்கிறோம். வீட்டில் ஏதாவது ஒரு வேலை அந்த நேரத்தில் இருக்கும், இல்லை வேறு யாராவது ப்ளவுஸ்குள்ளே தைக்க வேண்டியது இருக்கும், அதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு தான் இது தைக்கிறோம். அதனால் கன்ஃபார்மாக எக்ஸ்ட்ரா வாங்குறது தப்பு கிடையாது. ஒரு விஷயம் மட்டும் கவனமாக இருந்துக்கணும். அர்ஜெண்ட்டாக நம்ம தைக்கிறோன்றதுனால கட்டிங்லேயோ ஸ்டிச்சிங்லேயோ கம்ப்ளீட் பண்ணி பர்ஃபெக்டாக தைக்கிறதுல எந்த மிஸ்டேக்கும் வந்துடக்கூடாது. கஸ்டமருக்கு மட்டும்தான் அது அர்ஜென்ட் ப்ளவுஸு. டெய்லராக இருக்கிற நம்மளுக்கு அது அர்ஜென்ட் ப்ளவுஸ் மாதிரி கிடையாது. நார்மல் ப்ளவுஸ் நம்ம எப்படி தைக்கிறோமோ அதே டைமிங் தான் எடுக்க போகுது, அதே 2 hours தான் ஆக போகுது. நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற அதே டைமிங் தான். கொஞ்சம் மற்ற துணியை ஒதுக்கி வச்சுட்டு மட்டும் தான் இதை தைக்கிறோம். அதனால் இது நம்ம பர்ஃபெக்டாக தைச்சி முடிக்கணும். வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே மிக்க நன்றி. என்னுடைய நியூ சேனலான இந்த லக்ஷ்மி ஷோயிங் ஸ்டூடியோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.